Non-profit, educational or personal use tips the balance in favor of fair use. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அனிடாக். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். அது வேற ஒன்றும் இல்லை கைஸ். உங்களுக்கு ஆஸ்பான் எக்ஸ்பிளைனர் சேனல் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் பரவாயில்ல, இனிமே தெரிஞ்சுக்கோங்க. அவரோட சேனலுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து ஊற்றி முடிட்டாங்க. அதனால் அவர் தோர்ந்து போகலை. புதுசாக இன்னொரு சேனல் ஆரம்பிச்சு புது மான்வெல்லாம் போடுவார். என்னையோட அவர் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் கரெக்ட் டைமில் அவர் வீடியோ போட்டுருவார். என்ன மாதிரி கிடையாது. சரி கைஸ், அது அப்புறம் பேசுவோம் நம்மளை பற்றி. இப்போ நான் கமெண்ட்டில் லிங்கை பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அந்த சேனலை போய் பாருங்க. பார்த்து உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி கைஸ், நீங்க பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம கதைக்கு வரலாமா? நம்ம கதை வேற ஒண்ணும் இல்லை கைஸ். கொஞ்சம் ஒர்க் ஹெவியா இருந்துச்சு, அதனாலதான் போட முடியல. அதுவும் இல்லாம கொஞ்சம் காலங்களா டிப்ரெஷனா வேற இருக்கு. சரி, அதனாலதான் வீடியோ போடல. இனிமே கரெக்டா வீடியோ போட்டுருவேன். அதுவும் இல்லாம இந்த மான்வா முதல்ல முடிச்சிடணும். என் சேனல்ல ஒரு மான்வா முடிச்சிருக்கணும். அதனாலேயே நான் கண்டினியூ இந்த மாசம் முடிச்சிருவோம். இந்த மாசத்துல இந்த மான்வா முடிச்சிடலாம். சரி கைஸ், வேற ஏதாச்சும் உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் கொடுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணனால ஒரு விதமாக தான் இருக்கும் வீடியோவே. அதுவும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது காஃப் வேற இருந்துச்சு. இப்போ தெரியல வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் அதை பாருங்க. பார்த்துட்டு நிறைய குறை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, நம்ம ரொம்ப பேசிட்டோம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 9 Events Sword Masterல 22வது எபிசோடு தான். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? சாப்டர் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்னோ மவுண்டன் இடத்த காட்டுறாங்க. அங்க வெடிமுத்து வேகமா நம்ம ஹீரோக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அங்க வந்து இதான கரெக்டான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கை வைக்கிறான். அந்த கையை வச்சோன்னே அந்த இடம் திறக்குது. அந்த இடத்துக்குள்ள ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கு. அங்கதான் அந்த லூனர் ஃபேரை உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்போ அவ வந்து நம்ம வெடிமுத்தை பார்த்து கேட்கறான், என்ன தம்பி இவ்வளோ நேரம் ஆச்சு வரக்கு? உனக்காண்டி இந்த அண்டர் டீமன் கிங்ஸ் வெயிட் பண்ணமா என்ன? ரொம்ப லேட்டா வந்திருக்க. இதுக்கு அந்த வெடிமுத்தும் சாரி மேம், இனிமே நான் கரெக்டா இருந்துக்கிறேன். நிறைய நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு, அதனால தான் நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதை கேட்ட லூனர் ஃபேரியும் சரி கொண்டு வரதை கொண்டு வந்துட்டியா? இதை கேட்ட வெடிமுத்தும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 8 பெட் பில்ல தானே அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு இடத்துல வைக்கிறான். அங்க பார்த்தா ஆல்ரெடி 6 8 பெல் இருக்கு. இது வச்சோன்னு 7வது 8 பெல் வந்தோடனே அது ஒன்னோட ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருது. அங்க ஒரு பவர் பிளக்சுவேஷன் நடக்குது. இதை பார்த்த லூனர் ஃபேரி வெடிமுத்துக்கிட்ட தேங்க்யூ நீ செஞ்சதுக்கு, இதனால நம்ம கல்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆட் ஆயிருக்கு. அப்படியே மற்ற ஆட்கள் எல்லாம் இருப்பாங்களா அவங்கள பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கைஸ், அவங்க பலபலன்னு பேசுவாங்க. நான் அதை வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். கைஸ், முதல்ல அங்க மொத்தம் 6 பேர் இருக்காங்க. 7 பேர் இருக்காங்க. ஆனா 6 பேர் தான் டீமன் அண்டர் கிங்ஸ். நடுவுல ஒருத்தி இருக்கா, அவதான் லூனர் ஃபேரி. அவளை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்கள த கிரேட்டஸ்ட் டீமன் ஜெனரல்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு சப்டைட்டில் பிரச்சனை என்னன்னு தெரியல, இந்த அண்டர் டீமன் கிங்னு கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச சப்டைட்டில் தான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சாப்டர்ல அவளை எப்படி கூப்பிடுறாங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, இப்போ கதை குழப்பலாம். மற்ற 6 அண்டர் டீமன் கிங்ஸ் இருப்பானுங்களே, அவனுங்களாம் எதை பத்தி பேசுவாங்கன்னா 7வது அண்டர் அந்த ஸ்டார் ஸ்ட்ரீம் செட்டை தேர்ந்தெடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த 6 பேர் பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு நிறைய வாக்குவாதம் வருது. கடைசியா அந்த லூனர் ஃபேரியும் சரி நம்ம அந்த ஸ்டார் ஸ்ட்ரீம் செட்டை 7வது அண்டர் அப்பாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்குள்ள இன்னொரு அண்டர் டீமன் கிங்கும் ஒன்று சொல்றாப்ல. அது என்னன்னா ரிச்சுவலை பத்தி தான். நம்ம செட்டோட ரிச்சுவல், இந்த டார்க் ஸ்பெட்டர் செட்டோட ரிச்சுவலை பத்தி தான் சொல்றாங்க. இப்போ அதை பண்ண வேண்டிய நேரம் தானே, ஏன்னா 7 டீமன் அண்டர் கிங்ஸ் வந்துட்டாங்க. அப்போ நமக்கு தேவையான பில்லும் கிடைச்சிச்சு, அந்த ரிச்சுவலை பண்ணிடலாம்ல. இதை கேட்ட லூனர் ஃபேரியும் பண்ணலாம், ஆனா ரொம்ப ரசெல்லாம் பண்ண வேண்டாம் கைஸ். இந்த ரிச்சுவல் வேற எதுக்கும் பண்ணல, அவங்களோட செட் லீடரை ரிவிவல் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது கைஸ், அந்த லூனர் ஃபேரி வந்து அந்த செட்டோட லீடர் கிடையாது. அவ்வளோ அந்த அண்டர் டீமன் கிங்ல ஒருத்தி தான். அப்ப லூனர் ஃபேரியும் நம்ம இப்போ 7 கிங் இருக்கும், 7 அண்டர் டீமன் கிங் இருக்கும். அப்போ மீதமுள்ள அந்த 8 பெட் பெல் இருக்குல்ல, மிச்சமுள்ள 8 பெட் பெல் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிச்சுவல் பண்ணிட்டா நம்ம பழைய நிலைமைக்கு போயிடலாம். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம்.
காய்ஸ் அந்த பெல் இருக்குல்ல 8 பிட் பெல்லு அதை வச்சு தான் இந்த டார்க் ஸ்குவாடுன்னு இருக்கானுங்களா அவனுங்களுக்குலாம் பவர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் சொல்றான் அவ. சரி இதை பத்தி வர சாப்டர்ல நமக்கு டீட்டெயிலா தெரியும். சரி நம்ம அப்பா பாப்போம். இப்போ வந்து அந்த வெடிமுத்து என்ன சொல்றான்னா நம்ம லூனர் ஃபேரி கிட்ட வந்து நம்ம வெடிமுத்து நம்ம ஹீரோ பத்தி சொல்ல போறேன். நம்ம வெடிமுத்தும் மேம் நான் வந்து நம்ம டார்க் ஸ்குவாட்ல பாதியா அழிச்சிட்டேன் மேம், இழந்துட்டு வந்துட்டேன். அதுவும் ஒரு சின்ன பொடியை வந்து நம்ம டார்க் ஸ்குவாட பாதியா அழிச்சிட்டான். அந்த டார்க் ஸ்குவாட் லீடரு அவனும் ஒரே அடியில அவனை வந்து தோக்கடிச்சிட்டான். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தான். அதுவும் இல்லாம நான் பார்த்ததே இல்லை அந்த ஸ்வாட் ஸ்டைல. அது என்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு தெரியல. ஏன்னா அவன் மிட் டேர்ல அவன் வந்து அவன் பாடியை 9 வாட்டி வளைச்சான். அதுவும் இல்லாம அவனோட கீ வந்து கோல்டன் தண்டர் ஸ்பார்க்கா வந்து அப்படியே அந்த வானத்துல அந்த கீழே விழுந்துச்சு. அது என்ன ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு தெரியல. இதை கேட்டு லூனர் ஃபெரியும் என்ன சொல்ற 9 ஸ்வாட் ஆர்ட்ஸா, 9 ஸ்வாட் கீயா அப்படின்னு சொல்லி லூனர் ஃபெரி ஷாக் ஆகுறான். காய்ஸ் அப்படி இந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா ஒரு பிளேஸ் அதான் காட்டுறாங்க. அந்த பிளேஸ் பேரு த மிட் பேங்காக். நம்ம காய்ஸ் அங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தனும் தாடி வச்ச கேடிக்காரன் அங்க வந்து இது எங்க ஏரியா, நீ எப்படி இங்கெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். காய்ஸ் இவங்க வேற யாரும் இல்ல, த சாண்ட் ஸ்ட்ராங்கோல்டுன்னு இவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கோல்ட சேர்ந்தவங்க தான், பேண்டிட் யூனியன் சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து நம்ம ஹீரோ பார்த்து என்ன தைரியம் தான் நீங்க வந்திருக்கலாம், அதுவும் பேண்டிட் யூனியன் டோர்னமெண்ட் நடக்கும்போது நீங்க வந்திருக்கீங்க, அதனால நீங்க நார்மலா பே பண்றத எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு தான் இங்க இருந்து போகணும், என்ன புரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்களை பார்த்து கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த மெர்ச்சன்ட் யூனியனோட பொண்ணு இருப்பால, அவன் நம்ம ஹீரோ கேங் கூட தானே வந்துருக்கா. அப்போ அவ வந்து சொல்றா என்னன்னா நாங்க எங்ககிட்ட இப்போதைக்கு காசு கம்மியா தான் இருக்கு, நாங்க இப்போதைக்கு எங்ககிட்ட இருக்கிறத கட்டிட்டு போறோம், அப்புறம் நாங்க மெர்ச்சன்ட் யூனியன்ல இருந்து உங்களுக்கு காசு பே பண்ணிடுறோம், என்ன ஓகேங்களா. இதை கேட்ட மேல இல்ல இன்னொருத்தனும் என்ன சொல்ற பாத்தீங்களா, மெர்ச்சன்ட் யூனியனா மண்ணாங்கட்டி, நீங்க வந்து மெர்ச்சன்ட் யூனியன் சொல்றீங்க, ஒரு ஆர்ஸ் கூட இல்லையே, ஒரு குதிரை கூட இல்லையே, என்ன எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்ம பிக் ப்ரோவும் என்ன இவன் சொன்ன மாதிரியே இருக்கு, யாங்காங் சொன்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்ப யாங்காங் நான் தான் சொன்னேனே இப்படிதான் சொல்லுவாங்கன்னு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூட பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம பிக் ப்ரோவும் இருக்கட்டும் இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது நம்ம ஹீரோவை பார்த்தா நம்ம ஹீரோவும் சோபா கிட்ட கடலை போட்டிருக்கேன். இதை பார்த்த 2 பேரும் இன்னத்து கடலை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான். அப்ப மேல இருந்து அந்த புதுசா ஒருத்தன் வந்தால அவன் பார்த்துட்டு இருக்கேன், என்னடா இவனுங்க நான் கேட்டதுக்கு பதிலும் சொல்லாம அவனுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க, என்ன தைரியம் இருக்குன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு நம்ம குரூப்பை பார்த்து கத்திட்டு இருக்காங்க. அப்போ அந்த மெர்ச்சன்ட் யூனியன் பொண்ணு இருப்பான்ல, அவள் வந்து என்கிட்ட இருக்கிறது இப்போதைக்கு வாங்கிக்கோங்க, நாங்கள் போனோன்னே உங்களுக்கு திருப்பி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை சொன்னோன்னே இதை கேட்ட மேலே உள்ள அந்த புதுசாக வந்தவனும் என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு என்ன உங்களை அடிச்சுட்டு உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போகிறேனே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவும் பார்க்குறான், நடாயவன் ஓவரா கத்திக்கிட்டே இருக்கேன், வழிய விடுவானா, கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் இன்னமும் கத்துறான், கத்திக்கிட்டே இருக்கான். என்னடா கொடுப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கும் போது அவனோட நெத்தி பொட்டுல ஒரு காயின் வந்து அடிச்சிருச்சு. நீ ஏன் காங்க பார்க்குற, எங்கடா இங்கேருந்து காசை காணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அங்கே அந்த காயின்ல அடி வாங்கினான்ல அவன் போய் தெரிச்சு விழுகிறான். இதை பார்த்த அந்த சேட் லீடரும் என்னதுரா அது எங்கதா யார் அடிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம குரூப்பை பார்க்கும்போது அங்க வந்து அவங்களுக்குள்ளே இதா இருக்கு. அப்பதான் நம்ம பிக் ப்ரோவும் டேய் ஆரம்பிச்சிட்டானா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவும் காயினை சுண்டி விட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த காயின் தானே வேணும் அப்படின்னு சொல்லி இந்தா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரே தூக்கி போடு அந்த லீடரும் சொல்லட்டுன்னு வாங்கிக்கிறான். அப்புறம் மற்றவங்களாம் இருப்பாங்களே அவங்க மண்டியிலையும் போட்டு அடின்னு நிற்கிறான் நம்ம ஹீரோவும். இதை பார்த்த அங்க உள்ள கேர்ள்ஸும் ஐயோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க எல்லாம் போன பிறகு நம்ம சாண்ட் லீடரும் பார்க்குறாங்க. சாண்ட் லீடர் அந்த காயினை அவன் நெத்தியில சொருகி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்காங்க. அவ்வளோதான் கைஸ். நம்ம வெடிமுத்தும் நம்ம ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருப்பான்ல அதைத்தான் மறுபடியும் கட்டுறாங்க. அப்ப வெடிமுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் எனக்கே தெரியாத ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணான். அதுவும் இல்லாம அவன் பாடிய மிட்டர்ல 9 டைம்ஸ் மூவ் பண்ணி என்னை அட்டாக் பண்ணான். அந்த அட்டாக் அவனோட கீ வந்து அந்த ஸ்கைல ஒரு தண்டர் பீல்ஸ் மாதிரி இருந்தது. அவன்கிட்ட நான் என் ஃபுல் பவரை காமிச்ச சண்டை போட்டுருந்தானா நான் என்ன ஜெயிப்பனா என்னன்னே தெரியல. அதுவும் இல்லாம எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதுதான் அந்த 8 பெல்
எடுத்துட்டு வர்றது, அதனால நான் அவங்கள விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த லூனர் ஃபேரியும் என்ன சொல்ற, அவன் பாடியை 9 டைம்ஸ் மூவ் பண்ணானா, அதுவும் இல்லாம அவனுக்கு தண்டுற அளவுக்கு இருந்துச்சா, நீ சொல்றலாம் பார்த்தா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அவனா இருக்குமோ, ஆனா அவன் இருந்தாலும் ஒரு 50 வயசு இருக்குமே, ஒரு கிழவன் தானே அவன். இதை கேட்ட விடிமுத்து இல்ல அவனை பார்த்தா ஒரு 50 வயசு மாதிரி இல்ல, ஒரு 20 வயசு இருக்கும், 20 வயசு கூட இல்ல, ஒரு 15 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அவனை பார்த்தா அவன் பெரிய செட்ல இருந்து வந்த மாதிரி இருந்தான். அதுவும் இல்லாம அவனோட ஹேர் ரெட் கலர்ல இருந்துச்சு. இதை கேட்ட லூனர் ஃபேரியும் நீ சொல்றத பார்த்தா கன்ஃபார்ம் அவனோட பையனா தான் இருப்பான், நான் மறக்க மாட்டேன் அந்த நாளை. அப்ப ஜியாங்குல நான் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன், இருக்கிற எல்லா பிளேஸ்லயும் போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் நம்ம செட் லீடர் ஆர்டர் படி நான் போய் அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த மூன் ஸ்லைசிங் பிளேடும் அந்த நாங்கோங் கிளான் ஸ்வாட் எம்பரரும் வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்போ என்னை தடுத்துட்டாங்க. அதுவும் அப்போ நான் வந்து வெறும் அண்டர் டீமன் 10 டீமன் சோல்ஜரா தான் இருந்தேன். ஆனா இப்போ நான் ஒரு அண்டர் டீமன் கிங்ல ஒருத்தி. ஆனா அவங்கள நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன். அந்த நாங்கோங் கிளானையும் அந்த கிராச்சிங் டைன் எஸ்டேட்டையும் நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆவேன். அந்த நாள் பக்கத்துல தான் இருக்கு. அதுவும் இல்லாம எங்க பிளானும் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும், என்னோட ரிவெஞ்சும் அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்காண்டி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளோட ஈவஸ் மேல காட்டுறான். அப்படி அந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அப்ப பிக் ப்ரோ நம்ம ஹீரோ பார்த்து நான் தான் சொன்னேனே பேண்டிட் யூனியனோட பிரச்சனை வச்சுக்காதன்னு. இதை கேட்ட ஹீரோ நான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை பண்ணல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதனாலதான் நான் முடிச்சு வச்சேன். அப்ப சோபோக்கு நீங்க தான் கூலான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே நமக்கு அந்த டோர்னமெண்ட் நடக்கல வானான் கவுண்டி, அங்கிருந்து பக்கத்து டவுனை காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஃபுல்லாமே கொள்ளக்காரங்க தான் இருக்காங்க. அங்க இருக்க டவுன்ல இருக்க எல்லாருமே அந்த டோர்னமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த டவுனுக்கு வந்து கொள்ளக்காரங்க எல்லாமே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனாலே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப நமக்கு ஒரு ஆளை காட்டுறாங்க. அந்த ஆளு இலையை கடிச்சு விளையாண்டுருக்கான். அப்போ பக்கத்துல அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். அப்போ வந்து அவன் பார்க்க அப்படியே செகண்ட் பிரதர் மாதிரி இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றானா, அப்படியே நம்ம கேங்க பார்த்து அவங்கள பாருங்களேன், அவங்கள பார்த்தா மெர்ச்சன்ட் யூனியன் மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்து சீன் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அவனுங்களும் டோர்னமெண்ட்காண்டி தான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்கிராச்சும் இல்ல, டம்மி பீஸ்ன்னு நினைக்கிறேன். அவனுங்கள டோர்னமெண்ட் நடக்கும்போது அவங்கள ஒரே டீல் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஆளும் சரி நீ உனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா இருந்தா அந்த ரெட் கலர் ஹேர் வச்சிருக்கல அவன் கூட வம்பிழுக்காத, இதுக்காக என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். கைஸ் இவனை பார்த்தா நம்ம ஹீரோ பத்தி தெரிஞ்சிருக்கான் இல்ல வந்து இவன் பவர்ஃபுல்லா இருக்கனால அவனோட கீயை பார்த்து இவன் வந்து அவனை சொல்றானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து அவனோட கீயை பார்த்து தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பனா இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு தெரியலையே. இப்ப பேண்டிட் யூனியன் சம்பந்தமானவனா இல்ல வேற கிளான்ல இருந்து வந்தவனா என்னன்னு தெரியலையே. சரி அது போக போக தெரிஞ்சிடும். அப்படியே இவங்க பேசிக்கிட்டே அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செகண்ட் பிரதர் மாதிரி இருந்தவனும் திரும்பியே பார்த்துட்டு போறான். அப்போ இலைய வாயில வச்சிட்டு இருந்தால ஒருத்தன், அவனும் சொல்றான் நீ பெக்கர் செட்ட கீழ்வா பார்க்காத, நீ மட்டும் பார்க்கலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுங்க வந்து நீ எங்க போனாலும் உன்னைய அழிச்சிருவானுங்க அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கும் அந்த அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான்ல அவனும் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. கைஸ் மறுபடியும் பெக்கர் செட்டுங்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாங்களா இல்ல வேற யாராச்சும் பார்த்து சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இதையும் கதை போகும்போது பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வானாங் கவுண்டியை தான் காட்டுறாங்க. நம்ம கேங்ல இருக்க எல்லாரும் வானாங் கவுண்டிக்கு வந்துட்டாங்க. அப்ப அவங்க நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அவங்க அப்படி என்னதான் பேசுறாங்கன்னா, நம்ம இப்ப புதுசா இங்க வந்திருக்கோம், அதுவும் இல்லாம இங்க எல்லாருமே பேண்டிட் யூனியன் சேர்ந்தவங்க தான். இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேண்டிட்ஸ் எல்லாரும் ஏதோ போருக்கு தயாரான மாதிரி இருக்கும். நம்ம இருக்கிற எல்லா ஆளும் சேர்ந்தா முறிமை கூட அழிச்சிடலாம்னு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பிக் ப்ரோவும் செகண்ட் ப்ரோவை பார்த்து சரி டப்புன்னு எல்லாத்தையும் அன்பேக் பண்ணி டென்ட் கட்டுங்க, எல்லாரும் டப்புன்னு வேலை செய்யுங்க. ஏன்னா நம்ம டேபி ஐடோட்டுக்கு போய் கிரீட் பண்ணணும். ஏன்னா அவர் தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. கைஸ் இவங்க வேற யாரை பத்தி பேசல, நம்ம குண்டு தக்காளி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போனால அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ப்ரோவும் சரி ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம அவனை வர கிரீட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவரும் பேசிட்டு இருக்காரு. அப்படியே நமக்கு இப்போ நிலாவை காட்டுறாங்க. அந்த நிலாவை நம்மளும் ரசிக்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ரசிச்சுட்டு இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம சோபாக்கு வந்து நீ இங்கதான் இருக்கியா, நான் எங்கெங்கும் தேடிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம நம்ம ஆளுங்க எல்லாரும் டென்ட் கட்ட இது பண்ணிட்டு இருக்காங்க, நீ அங்க இல்லாம நீங்க எங்க இருக்கீங்களா என்னாச்சு? அதுக்கு நம்ம ஹீரோ நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் இல்லாம எனக்கு பழைய நினைவுகள் இருந்துச்சு, அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் அந்த பிங்க் ஹேர் பொண்ணு எப்ப பார்த்தாலும் ஒன்னாதான் இருப்பீங்க, ஆனா இந்த சில நாட்களாவே ஏன் ஒன்னா இல்ல, என்ன சண்டை போட்டீங்களா என்ன? இதை கேட்ட சோபாக்கு நானும் அவகிட்ட சண்டை போல. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம பிங்க் பொண்ணு வந்து அந்த சன்னு கூட தான் இருக்கான். அந்த சன்னு
அதனால நம்ம பிங்க் பண்ண காப்பாத்துலேருந்து நம்ம பிங்க் பண்ண வந்து சன்னு கூடயே தான் சுத்திட்டு இருக்கான். அதனாலேயே சோபா கூட பேசுறது இல்ல, அதனாலேயே சோபாக்கு வந்து அவங்கள டிஸ்டர்பும் பண்றது இல்ல. இதை கேட்ட இரவன் சரி சரி நீ வேணா என் கூட இருக்கியா ஒன்னா இதை கேட்ட சோபாக்கா அஃப்கோர்ஸ் அப்படியே அவங்க பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சோபாக்கும் கேட்குறான், உங்களுக்குன்னு கஷ்டங்கள் இருக்கிறது நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க, எதுக்கு ஹீரோவும் எனக்கு இப்போ கஷ்டம் எதுவும் இல்லை, ஆனா எனக்கு பாஸ்ட்ல தான் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, அதையும் நான் மறந்துட்டேன். இப்போ திடீர்னு எனக்கு நான் வந்துச்சுனால தான் நான் தனியாக இருந்தேன். அதுக்கு சோபாக்கு அப்படி என்ன கஷ்டங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கு நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, சரி நீ கேட்குற நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்து தான் நான் பிறந்தேன்னு, அதனால நான் எங்கள் அம்மா பார்த்ததும் இல்லை, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவையும் நான் பார்த்ததில்லை. நான் என் வாழ்க்கையில் நான் ஒரு வாட்டி தான் எங்கள் அப்பா பார்த்துருக்கேன், அதுவும் எனக்கு 6 வயசு இருக்கும்போது. ஆனால் இப்போ எங்கள் அப்பாவோட மூஞ்சி கொஞ்சமாக தான் ஞாபகம் இருக்கு, முழுசா ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு முகம்தான் நான் மறக்கவே மாட்டேன். அவ தான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பா, என் கையை உடைப்பான், சாப்பாடும் கொடுக்க மாட்டான். இதை கிட்ட சொல்ல என்ன சொல்றீங்க, வெறும் 6 வயசுல இந்த மாதிரி தொந்தரவு பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு? சரி வாங்க போய் ரிவெஞ்ச் எடுக்கலாம், அவன் யாருன்னு தெரியல, வாங்க போய் அவனை ரிவெஞ்ச் எடுப்போம், அவங்கள போய் ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவங்க என் அண்ணனோட அம்மா ஸ்டெப் மதர். எனக்கு இதை கேட்ட சோபாக்கு என்ன சொல்றீங்க, ஸ்டெப் மதர் அவங்களுக்கு இப்படி பண்ண அப்படி சொல்லி சாக்கை கேட்டு இருக்கான். அப்போ யான் ஜோக்கா முதலா அவனோட பாஸ்ட சோபாக்கு சொல்றான். அப்ப அவனோட பாஸ்ட கேட்ட சோபாக்கும் நான் என்னோட இன்ஸ்பிரேஷனா நினைச்சேன், ஏன்னா நீங்க இருக்க எல்லா ஆடான சுச்சுவேஷனையும் கடந்து வந்தீங்க, நீங்க இருக்கனாலதான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஆனா உங்களுக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கும் நான் நினைச்சு பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சோபாக்கு மனசுல நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோவும் என்னாச்சு ஏன் அழுகுற நான் ஏதாச்சும் கூட தப்பா பண்ணிட்டேனா, நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேன்னா என்ன? இதுக்கு சோபாக்கு சாரி அப்படின்னு சாரி கேட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோ நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும், என்கிட்ட கேட்காத, அப்படியே இவங்க மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு நமக்கு இப்போ பேண்டிட் யூனியன் ஐடோட் லீடரான எவன் ஸ்லாசிங் ஐடோட் லீடர் இடத்த தான் காட்டுறாங்க. அப்போ அந்த தாடி வச்ச கேடி பையனும் ஐடோட் லீடர் கிட்ட சார் டோர்னமெண்ட் அன்னைக்கு இப்படி நடக்க கூடாதான், அதுவும் இல்லாம நான் இங்க கூட வந்திருக்கவே கூடாதுதான், ஆனாலும் அந்த மிட்ஃபூஃபாங் வந்து மெர்ச்சன்ட் யூனியனுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க, மெர்ச்சன்ட் குரூப்புக்கு நம்ம பேண்டிட் யூனியனை சேர்ந்த அந்த மிட்ஃபூஃபாங் வந்து சப்போர்ட் பண்ணி எங்க ரெட் சாண்ட் ஸ்ட்ராங் ஹோல்டா அடிச்சுட்டாங்க, இதுக்கு நீங்க தான் ஏதோ ஒரு தீர்வு தரணும் மை லீடர் அப்படின்னு சொல்லி இவனும் கேட்டுட்டு இருக்கான். அப்ப நமக்கு ஐடோட் லீடரை காட்டுறாங்க. ஐடோட் லீடரும் நம்ம ரெட் சாண்டை பார்த்து நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உங்களோட ரெட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து ரொம்ப வீக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு, நீங்க சொல்றத பார்த்தா அப்படி இல்லைன்னா அந்த மிட்ஃபூஃபாங் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு, என்ன சொல்ல வர நீ? அப்படியே இந்த சாப்டர் இதோட முடியுது கைஸ். சரி கைஸ், நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்ப்போம். கண்டிப்பா நான் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் சீக்கிரமா போடுவேன் கைஸ். உங்களுக்கு வேற மான்வா ஏதாவது சஜஷன் பண்ணா பண்ணுங்க கைஸ், ஏன்னா இந்த மான்வா சாப்டர் ஃபுல்லாமே வந்து சப்டைட்டில் பிரச்சனையா இருக்கு, நான் அப்படியே பார்த்து போட்டுறேன், நீங்க வேற ஏதோ மான்வா சஜஷன் கொடுங்க பார்ப்போம், இல்லைன்னா இதையே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். நீங்க டேட்டும் கொடுத்துருங்க, இந்த நாளுக்குள்ள முடிச்சிரு இல்ல இந்த மாசத்துக்குள்ள முடிச்சிருன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே முடிச்சிடுறேன், ஏன்னா நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம், இனிமே வீடியோ கரெக்டா வந்துடும். சரி வரட்டா, சரி பாய்.